வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு டாபிக் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான அந்த ஒரு டாபிக்ல வீடியோ கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி அங்க கொஸ்டின் கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஆன்சர் என்னாலுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உண்மையான அன்பு கிடைக்காத ஆண்கள் பெண்ணுடைய வாழ்க்கையில் யாரென்று தெரியாத நபர் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் என்றால் உடனடியாக உதவி செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இல்ல அனாதையா இருக்கக்கூடிய நபர்களும் சரி, டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நபர்கள் மற்ற உறவுகளை பத்தி அதிகமா பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. அந்த உறவு கிடைச்சானே இல்லைன்னா என்ன அப்படின்னு இருப்பாங்க. பட் எந்த ஒரு உறவுமே இல்லாம தனிமையில் வாழ்ந்துக்கூடிய நபருக்கு ஒருத்தங்க அன்பு காமிச்சு எனக்காக நீ இதை பண்ணுவியானா சத்தியமா அவங்க அதை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்க மேல யாருமே அன்பு காமிச்சிருக்க மாட்டாங்க. சப்போஸ் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் இல்ல பெண் யாருமே இல்லாம தனியாமே அளந்து உங்க லைஃப்ல வராங்கன்னா அவங்களோட பெஸ்டா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களை விட்டுறாதீங்க. அவங்க மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணும் கிடைக்கவே போறதில்லை இனிமே. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் பெண்கள் ஒரு சில நபர்களை மிகவும் எளிதில் நம்பி விடுகிறார்கள். இதனாலேயே அதிக அளவில் சில நபர்கள் ஏமாற்றவும் படுகிறார்கள். உண்மையாவே பாத்தீங்கன்னா லவ்னு ஒரு விஷயம் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்னா இருக்கட்டும், இல்ல ஒருத்தங்களை நம்பி ஒரு பிசினஸா பண்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நம்ம ஒருத்தங்களை ரொம்ப அதிகமா நம்பிடுவோம். இவங்க நம்மளை ஏமாத்த போறாங்க, பண்ண மாட்டாங்கப்பா, இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை அவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்பிடுவோம். பட் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்களை நம்பினாலும் அவங்க அதே அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அண்ட் நம்மள உண்மையாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க யாரையும் அதிகம் நம்பாதீங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாக விரும்பினார்கள் என்றால் அந்த பெண்ணிற்காக அந்த ஆண் வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பார்கள். இதுதான் ரிலேஷன்ஷிப்ல உண்மையான ஒரு விஷயம். லவ்வா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அதுதான் அந்த ஒரு இடத்துல கூடிய அந்த உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப். அது எதுவா இருந்தாலும் சரி, உங்க லைஃப்ல ஒரு பொண்ணோ காதலிக்கிறீங்க, ஒரு பையனை காதலிக்கிறீங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது வேற ஒருத்தவங்க போய் பார்த்துட்டு வேற ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கூட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அப்ப என்ன உங்களுக்கு லவ் இருந்துச்சு? இருக்கிற வரைக்கும் வாழ்வோம், இல்லாதவங்க வேற ஒருத்தர் பிரிச்சு போவோம் அப்படின்னா அது லவ்வே கிடையாதுல்ல. உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிட்டு அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் உண்மையான லவ். உண்மையான காதல்ங்கிறது இங்க நிறைய பேர் தெரியாது. அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அதனால வேற ரிலேஷன்ஷிப் போயிட்டுனா அது உண்மை கிடையாது. அது போய் தான் உங்க ரிலேஷன்ஷிப். ஒரு நபர் உங்களை உண்மையாக விரும்பி இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் அவர்கள் உங்களை விட்டு போகாமல் மாட்டார்கள். நீங்கள் தான் வேண்டும் என்று இருப்பார்கள். ஐ மீன் பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை உண்மையா விரும்புவீங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் உண்மையா விரும்பிட்டாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, உனக்கு வெக்கமாவே இல்லையா, சூடு சொரணம் இல்லையா, எனக்கு பிடிக்கலன்னா என்னை விட்டு போயிடு, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆண்கள் பெண்கள் சொல்லுவீங்கல்ல. அந்த டைம்ல அவங்க உங்களை எதுக்கு தேடி வராங்க? ஏன் உங்களுக்கு வேற ஒருத்தன் கிடைக்க மாட்டாங்களா? இல்ல அவங்க ரிலேஷன்ஷிப்ல வேற ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் கிடைக்காதா? பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் உங்களை வேணும்னு பிடிக்குன்னு தோணுது? அந்த ஒரு டைம் அதை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவங்க உங்க மேல அதிகப்படியான அன்பு காதல் வச்சிருக்காங்க. அதான் உண்மையான ரீசன். அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண்ணுடைய மனதில் இருப்பதை நிறைய ஆண்களால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பாங்க, பட் அந்த பெண்ணுடைய மனசுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்றத அவ்வளோ ஈஸியா யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய லைஃப்லயும் சரி, இது முன்னாடியும் சரி, எப்பவுமே ஒரு பொண் இல்ல ஒரு ஆண் இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவ்வளவு சீக்கிரமா வெளியே யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. அண்ட் அதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்க வரைக்கும் சீதா பபாய்.